ஔவையார் தொடர்பான கண்டென்ட் பார்த்துட்டு வரோம். இது வந்து 3ஆம் வகுப்புல உள்ள முதல் பருவம். சரிங்களா? தமிழ் அமுது அப்படிங்கிற டாபிக்ல நம்மளுக்கு கண்ணதாசன் வர்றாங்க. ஸோ அவரை பத்தி குடுத்துருக்காங்க. நம்ம இப்ப ஔவையார தான் பார்க்க போறோம். ஔவையார் பத்தின கண்டென்ட் வந்து இதுல ஒரு வரி இருக்குது. ஸோ பாடல் ஃபுல்லாவே இருக்கு. இறுதியில வந்து ஔவை மொழி கற்றிடுவோம்னு இருக்கு. ஸோ அதனால நான் இதை கொடுத்துருக்கேன். ஆத்திச்சூடி அப்படின்னா ஔவையார் எல்லாருக்குமே தெரியும். அதே இது புதிய ஆத்திச்சூடி அப்படின்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சு முத்து. ஸோ இதில் வந்து ஔவையாரோடது தான் அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ நம்ம இது யாரோடது அப்படிங்கிறத கொடுக்கல, இருந்தாலும் அவரை ரிலேட்டடான இந்த பாடல் வரியை வாசிச்சு விட்ருவோம். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு கேட்பாங்க. அத்திப்பழ தேனெடுப்போ ஆலமர விழுது தாவோம், இசையோடு பள்ளி செல்வம் ஈகையோடு நட்பு கொள்வோம், உவகையாய் கற்றிடுவோம் ஊர் முழுதும் சுற்றிடுவோம், எல்லோரும் சேர்ந்திடுவோம் ஏட்டினிலே பாட்டு செய்வோம், ஐவகை நிலம் செழிக்க ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம், ஓடம் விட்டு கழித்திடுவோம் ஔவை மொழி கற்றிடுவோம், எக்காய் உறுதி கொள்வோம் அப்படின்னு சொல்லி முடித்திருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே தான் நம்மளுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் எதில் வேணாலும் கேட்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற வேர்டெல்லாம் வச்சு உங்களுக்கு அகரமு அகர வரிசையில் கேட்கலாம். கேட்டால் போட்டுருவீங்க, அதெல்லாம் ஈஸி தான். ஸோ ஈகையோடு நட்பு கொள்வோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒற்றுமையாக வாழ்ந்துடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா பாடல் வரியை கேட்பாங்க இல்லையா? ஸோ இதில் வந்து ஔவை மொழி கற்றிடுவோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கான்செப்ட்டு. ஸோ ஒரு வேளை தமிழ் மொழி கற்றிடுவோம் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்ஷன் தெரியணும்ல, அதுக்கு இந்த கண்டென்ட் எடுத்தேன். ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபஸ்ட் டேம் புக்கு தான் இது. சரிங்களா? ஸோ இதில் வந்து மொழிபெயர்ப்பு சார்ந்து, அதாவது நிறுத்தற்குறியீடுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த பேஜுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த பேஜ் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 4வது பேஜில் இருக்குது இந்த கண்டென்ட். சரிங்களா? தேர்ட் டேர்மில் 3ஆம் வகுப்பு பருவம். சரிங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்வழி பாடல் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் பார்த்தீங்க. இது நல்வழியோட பாடல். நல்வழியில் பாடலில் ஔவையாரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஔவையாரை பற்றின கண்டென்ட்டோட பொருளோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்துடலாமா? பாடல் வரிய ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்குறந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. என்ன சொல்ல வராரு ஔவையார்? ஆற்றில் நீர் வற்றியதால அதோட வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவர் பாதங்களை சுடும். அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோன்றுகின்ற போது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும். அதுபோல உயர்ந்த குடிபிறப்புல தோன்றியவங்க வறுமை நிலையில வாடினாலும் தாங்கிட்ட ஒரு பொருள் வேணும் அப்படின்னு ஒருத்தங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம தன்னால முடிஞ்ச பொருளை கொடுத்து உதவுவாங்கங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாமா? நான் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை வந்து சொல்லியிருக்காங்க. நல்வழி இந்த நூலை இயற்றியவர் ஔவையார். இந்நூலின் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் 41. நல்வழி 41, மூதுரை 31 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடவுள் வாழ்த்தோட சேர்ந்து தான் நம்மளுக்கு 41 வெண்பாக்கள். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஔவையார் தொடர்பான கண்டென்ட்ல தேர்ட் டேர்மில் 3ஆம் வகுப்பில் கொடுத்துருக்குது. இது போக நம்மளுக்கு பிரித்தெழுது கொடுத்துருக்காங்க. இச்சொல்லை பிரித்தெழுது உலகு ப்ளஸ் ஊட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரியும். ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்நாளும் ப்ளஸ் நாளும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரியும். அடுத்து இசைந்து இச்சொல்லின் பொருள் அப்படின்னாக்கி இசைந்து அப்படின்னா ஒப்புக்கொள்றது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கி வேற என்ன, அது ரிலேட்டடான சொற்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாடல் வரிகள் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி பாடலுக்கு அதற்கு ஒரு படத்தோடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது போக போக நம்மளுக்கு படம் இருக்காது, பாடல் மட்டும் இருக்கும். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் கண்டென்ட்டு. 2025 சிலபஸில் ஔவையார் தொடர்பான கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் எங்கே கவர் ஆகுது அப்படின்னா நமக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நிறைய இருக்குது. ஏன்னா நீதி நூல்கள் பற்றின கருத்து இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக சொல்லணும்னா 2 to 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ளதில் தான் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரை இந்த 4 கண்டென்ட் கவர் ஆகுது. இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு புறநானூற்று செய்திகள்லாம் வந்துடும். அதெல்லாம் சங்ககால நூல்கள் வந்துடும். ஸோ இப்போது நமக்கு நீதி நூல்கள் கருத்து வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கி 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். போய் பாருங்கள். நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கண்டென்ட் வரும், பார்ப்போம்.